வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நான் சொல்கிறேன் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோக்கி வேகமாக வரும். அதனால் சப்ஸ்கிரைப். சரி, அப்புறம் என் பேர் சிவனேசன். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ டைட்டில் பார்த்து நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான். நீனே ஏன்டா அப்படி சொல்கிற, நீனே எப்போதுமே நல்ல ஃபுட்டு சாப்பிடு, எக்ஸசைஸ் பண்ணுங்க, இப்படிலாம் சொல்லுவேன். கடைசியில் நீனே சிப்ஸ் திங்கிறேன். நான் அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் இந்த சிப்ஸை சின்ன பிள்ளைலேருந்து சாப்பிட்டு வருவீங்க, இப்போ வரைக்கும் சாப்பிடுங்க. நான் கூட இப்போ சாப்பிட்றேன். ஆனால் சில பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது சாப்பிட்றதுனால கெட்ட விஷயம், நிறைய கெட்டது இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் பெரும்பாலும் அது நமக்கு நடக்காது. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிடுவோம். ஒர்க் செஞ்சு ஏதாச்சும் வேலை செஞ்சு குறைச்சிருவோம். வெட்டியை உட்காந்து தின்ன மாட்டோம். சில பேர் வெட்டியை உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களும் வெட்டியை உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் அவங்களை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் சொன்னேன். வெட்டியை உட்காந்து சாப்பிடாதீங்க. சிப்ஸை மட்டும் சிப்ஸை சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் வேலை செய்யுங்க, இல்லை எக்ஸசைஸ் செய்யுங்க. இந்த சிப்ஸ் சாப்பிட்றதுனால நிறைய கெட்ட விஷயம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிடும் போதே இந்த சிப்ஸை இதில் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது, சாப்பிட்டா நமக்கு அது வரும் இது வரும்னு நினச்சிட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. அதை மாற்றுறதுக்கு தான் இந்த வீடியோ. என்னடா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இப்போ உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டுறாதீங்க. இந்த உருளைக்கிழங்கை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சிப்ஸ் செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஆயிலை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில். இதில் அதிகமாக விட்டமின் ஏ அப்புறம் விட்டமின் இ இருக்குது. இது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுக்குன்னு ரொம்ப நிறையா சாப்பிடாதீங்க, கம்மியாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது இதை நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. அதனால் உங்கள் இம்யூனிட்டி அதிகமாகவும், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக மாட்டீங்க. ஆயில் ஃபுட் எடுக்கிறப்போ அப்படின்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. சரி, உருளைக்கிழங்கு எடுப்போம். இப்போ இந்த பொட்டேட்டோவில் அதிகமான ஃபைபர்ஸு. இந்த ஃபைபர்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா, நம்ம ஹார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்ம கொலஸ்ட்ரால் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கும். அப்புறம் இதில் அதிகமான ஆன்டிஆக்சிடென்ட் இருக்குது. அது உங்கள் ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் சிப்ஸ் சாப்பிடும் போது மனசில் நினச்சிக்கோங்க. அது கெட்ட ஃபுட்டுன்னு நினைக்காதீங்க. சரி, இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரெசிபியை இப்போ நான் மட்டும் சொல்லிடுறேன். பொட்டேட்டோவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் காக்க வச்சிடாதீங்க. அப்படி காக்க வச்சா அது ப்ரௌன் கலரில் மாறிடும். டக்குன்னு அரிஞ்சிட்டு டக்குன்னு சிப்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. அதை அந்த சிப்ஸு கடையெல்லாம் என்ன கொதிக்கும்ல, அப்பயே சிப்ஸை தூவி விடுவாங்க. அரிஞ்சு மேலே கொட்டிகிட்டே இருப்பாங்க. இப்படி நீங்கள் பொட்டேட்டோ வெட்டி வச்சிங்கன்னா அது ப்ரௌன் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணி வச்ச பிறகு இந்த பொட்டேட்டோலாம் நீங்கள் அதில் ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு உருளைக்கிழங்காக போடாதீங்க, மொத்தமாக நிறைய உருளைக்கிழங்காக போடுங்க. அப்போ தான் அது கருகாது. ஒன்று போட்டால் கருக ஆரம்பிச்சிடும் ஹீட்டில். அதனால் மொத்தமாக இதுமாரி நிறையா போடுங்க. இப்படி போடும்போது அந்த உருளைக்கிழங்கு கருகாது. அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் ரெடி ஆகிடும். நான் ஒன்றும் இந்த குக்கிங் வீடியோன்னு நினச்சி போடல, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுற வீடியோன்னு நினச்சி போட்டேன். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு சாப்பிடுங்க. எப்போயாச்சும் சாப்பிட்டா அதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ சிப்ஸும் ரெடி. நீங்கள் சாப்பிடும் போது இந்த பொட்டேட்டோ சிப்ஸோட ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன், அதை நினச்சிட்டு சாப்பிடுங்க. சரி, அவ்வளோ. இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிச்சிட்டே இருங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டால் கூட கருகி போயிடும். அதனால் ரொம்ப அலட்சியமாக இருக்காதீங்க, கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த சிப்ஸு வேகுதா, ஃப்ரை ஆயிடுச்சா. கொஞ்சம் ஃப்ரை ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கவனம் வச்சுக்கோங்க. டக்குன்னு எடுத்து போடணும், இல்லாட்டி கருகி போயிடும். சரி, நம்ம சிப்ஸு ரெடி. இப்போ நிறைய பேர் அதிகமான சால்ட் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்களே, அவங்களுக்கு மெமரியும் திங்கிங் எபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது உங்கள் ப்ளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். சரி, இப்போ சில்லியோட பெனிஃபிட்ஸ்னு சொல்லிடுறேன். சில்லி விட்டமின் சி சில்லியில் இருக்குது, ரொம்ப நல்லது. அதேமாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இந்த சில்லியில் இருக்குது. ஃபைனலாக நம்ம சிப்ஸ் ரெடி. அதோட கொஞ்சம் கர்ட் ரைஸும் ரெடி. கர்ட் ரைஸோட பெனிஃபிட் கொஞ்சம் நிறைய. ஃபைனலி இந்த மெயின் திங் என்னென்னா, சாப்பிடும் போது அந்த ஃபுட்டு கெட்ட விஷயம், அதில் உள்ள கெட்டதை நினச்சி சாப்பிடாதீங்க, அதில் உள்ள நல்ல விஷயத்தை நினச்சி சாப்பிடுங்க. அப்போ தான் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. சரி, இதுமாரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, அது வரைக்கும் ஒரு குட்டி பாய். மீண்டும் அடுத்த வீடியோட உங்களை நான் பார்க்க வரேன். அப்புறம் யாரும் மறக்காமல் என்னதான் கவலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு ஜாலியாக இருங்க. எப்போதுமே ஹெல்த்தியாக இருங்க, எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. பாய்.